அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிபிஎஸ்இ 10, 12 ஆகிய வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் எழுதிய தேர்வின் முடிவுகள் மே 12ஆம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு முடிவுகளானது வரும் மே 12ஆம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் அதன் தேர்வு முடிவுகளை cbse.gov.in மற்றும் results.cbse.nic.in போன்ற இணையதளங்களில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஸ்வர். தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் கீழே 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு எழுதிய மாணவிகளுக்கு முறையே மே 6 மற்றும் 10ஆம் தேதி முடிவுகள் வெளியாகப்பட இருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கிறது. அதே போல நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பாடப்பிரிவு பொதுத் தேர்வு முடிவுகளும் வருகிற 12ஆம் தேதி வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல இன்ஜினியரிங் உள்ளிட்ட கவுன்சிலிங் அதற்கு முன்பாகவே மே 10ஆம் தேதிக்கு முன்பாகவே தொடங்க இருப்பதால தேர்வு முடிவுகள் வெளியான உடனே அவர்கள் அடுத்த உயர்கல்வி பயிலுவதற்கு ஏதுவாக இந்த தேர்வு முடிவுகள் தேதி என்பது திட்டமிடப்படுகிறது. அந்த அளவுல சிபிஎஸ்இ பாடப்பிரிவு பொதுத் தேர்வு முடிவுகள் வருகிற 12ஆம் தேதி வெளியிட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஒரே நாளில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 13ஆம் தேதி வரை சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் 2ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தேர்வினை 26 நாடுகளை சேர்ந்த 39 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியிருக்கின்றனர். மேலும் இந்த தேர்வு முடிவுகளை cbse.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும், மேலும் தேர்வு முடிவுகளுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டிருக்கூடிய result.cbse.nic.in ஆகிய இணையதளங்கள் வாயிலாக தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.